அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை ஆர்வலர் உங்கள் வினோ. அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலர் மருத்துவம். மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்சது டாக்டர் எட்வர்ட் பேட்ச். அவர் ஒரு அலோபதி மருத்துவர். அதில் அவருக்கு திருப்தி இல்லாததுனால ஹோமியோபதி துறையில் போய் பட்டம் பெற்று அதில் சில ஆராய்ச்சிகளை பண்ணி அவர் வியாதிக்கு மிக முக்கிய காரணம் தன்னுடைய எண்ணங்கள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டால் வியாதிகள் சீக்கிரமாக குணமாகும்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்ச ஒரு எளிய மருத்துவ முறை தான் இந்த மலர் மருத்துவம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 16வது மலர் மருந்துன்னு சொல்லக்கூடிய அனி சக்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலர் மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனி சக்கில் அதாவது கடந்த காலத்தை எண்ணி வருந்தி கொண்டிருப்பவர்கள் இந்த வகையை சார்ந்தவர்கள். கடந்த காலத்தில் வாழ்வது, நடந்து முடிந்தது, இவற்றை பற்றி யோசனை பண்ணிட்டே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தன்மை குடர்களாக இருப்பாங்க. இதற்கு நேர் எதிர் மருந்து கிளமட்டிஸ். நம்ம ஒரு கிளமட்டிஸ் ஒரு மருந்தை பற்றி பார்த்தோம் முன்னாடி வீடியோவில். அந்த கிளமட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆகாய கோட்டை கட்டி வாழ்பவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதாவது நடக்காத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு வாழக்கூடியவர்கள். இவங்க என்னன்னா நடந்து முடிந்ததை அதை பார்த்து சந்தோஷப்படுறது, வருத்தப்படுறது, அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த அனி சக்கில் வகையை சார்ந்தவர்கள். அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்காலத்தில் இல்லாமல் கடந்த காலத்தில் இனிமையான நிகழ்வுகளை கண்டு சந்தோஷப்படுபவர்களும், கசப்பான அனுபவங்களை கொண்டு வருத்தப்படுபவர்களும், வெளியூரில் உள்ள போது சொந்தங்களுக்காக இயங்குபவர்களும், ஒரு செயல் தனக்கு நடந்ததுக்கு அப்புறம் பாசாங்கு காட்டுவர்களும், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த அனி சக்கில் வகையை சார்ந்தவர்கள் சொல்லலாம். தினமும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட விருப்பு வெறுப்பு இந்த சம்பவங்களை எண்ணிக்கொண்டே வருந்தி கொண்டே இருப்பவர்களுக்கு இந்த அனி சக்கில்ன்ற மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். இப்போ இது பயன்படுவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தினமும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட விருப்பு வெறுப்புகளை சம்பவங்களை எண்ணிக்கொண்டே வருந்தி கொண்டே இருப்பவர்களுக்கு இந்த அனி சக்கில்ன்றது ஒரு ஏற்ற ஒரு நல்ல மருந்தா இருக்கும். இவங்க பாருங்க, கடந்த காலத்தில் தவறவிட்ட வாய்ப்புகளை எண்ணி வருந்தி கொண்டிருப்பவர்கள், நடக்க வேண்டியதை விட்டு விட்டு கடந்த கால நினைவுகளை நிறைவேறாத ஆசைகளை கனவுகளை புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள், உடன் இருப்பவர்களை மறந்துவிட்டு இறந்த காலத்தில் இறந்து போனவர்களை எண்ணி வருந்தி கொண்டிருப்பவர்கள், சிறு வயதில் நான் ராஜா மாதிரியும் ராணி மாதிரி இருந்தேன் என புலம்பிக் கொண்டிருப்பவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த அனி சக்கில் மருந்து கொடுக்கப்படும் பொழுது கடந்த கால நினைவுகளையும் துயரங்களையும் மறந்து நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழக்கூடிய தன்மையை இந்த அனி சக்கில்ன்ற மருந்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கும். ஸோ கடந்த கால நல்ல நிகழ்வுகளை நினைத்து சந்தோஷப்படுபவர்களும், கசப்பான நிலையை எண்ணி வருத்தப்படுபவர்களும் இந்த அனி சக்கில் வகையை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. பயன்படக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நடக்க வேண்டியதில் நடக்க வேண்டியதில் கவனம் செலுத்தாமல் நடந்து முடிந்து விட்டதை பற்றி பேசி புலம்புபவர்கள், யோசனை செய்யாமல் ஒரு முடிவை எடுத்துவிட்டு பின் அதற்காக வருந்துபவர்கள், கடந்த காலத்தை பற்றி அசை போட்டு கொண்டிருப்பவர்கள், நிகழ்காலத்தை மறந்துவிட்டு இறந்த காலத்தை மட்டுமே எண்ணி வாழ்பவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அனி சக்கில்ன்ற மருந்து ஒரு நல்ல பயனுள்ள மருந்தா இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மாணவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா,
தேர்வு எழுதி முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு ரிசல்ட் வரும். மார்க் கம்மியாயிட்டா அது நான் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து இந்த அனிசெக்கில்ன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். ஸோ இந்த மருந்தை நாம வந்து இந்த மாதிரி கடந்த காலத்தை எண்ணி வருந்தவர்களுக்கு வந்து கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் வந்து அந்த நிகழ்வுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் ப்ரெசண்ட் அனுபவிக்கக்கூடிய தன்மையும் வந்து அவர்களுக்கு வந்து இந்த ஒரு பாசிட்டிவா இந்த மருந்து வந்து அவர்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை வந்து உண்டு பண்ணும். அதாவது இந்த மருந்து கடந்த காலத்தில் இருந்து விடுபட்டு நிகழ்காலத்தில் மனதை செலுத்த செயல்பட மாணவர்களுக்கு படிப்பின் மீது கவனத்தை செலுத்த ஒரு நல்ல மருந்தா இந்த அனிசைக்கிள்ன்ற மருந்து வந்து உதவி புரியும். அனிசைக்கிள் தேவைப்படுவர் அவருடைய பேச்சு எப்படிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்து முடித்து விட்டு அந்த செயலை வந்து இப்படி செய்திருக்க கூடாதோ, குழந்தையை அடித்திருக்க கூடாதோ, இன்னும் நன்றாக படித்திருக்கலாமோ, அந்த காலம் நாங்கள் இப்படி இருந்தோம், அந்த காலம் மாதிரி இந்த காலம் இருக்குமா, இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து இந்த அனிசைக்கிள்ன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். அவர்கள் வந்து இறந்த காலத்தை விட்டுவிட்டு எதிர்காலத்தை, அதாவது நிகழ்காலத்தில் வந்து சந்தோஷமாகவும் இனிமையாயும் வாழ்வதற்கு இந்த அனிசைக்கிள்ன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். உங்களுக்கு இந்த மருந்து தேவை, இந்த மாதிரி பிரச்சனை நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவரை வந்து அணுகி அவரின் மேற்பார்வையில் வந்து நீங்க இந்த மருந்தை எடுத்து சிறப்பாகவும் இன்பமாகவும் வாழ வேண்டும் என்று கூறி தங்களிடமிருந்து தற்கொலை விடைபெறுவது உங்கள் இயற்கையாளர், உங்கள் வினு. நன்றி.